ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது பாட்டாளி வர்க்கத்தோட குரல்களை தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு 60 ஆண்டு காலம் பார்த்தீர்கள் என்றால் வன்னியர் சங்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து எவ்வளோ பேருக்கு நான் பதவிகள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலித் மேலே எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் பார்த்தீர்கள் என்றால் அது துரோகம் பண்ணிட்டு போகும்போது தன் மகனுக்கே ஒரு விஷயத்தை கொடுத்தார். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புமணி அவர்களுக்கு சில கேள்விகள். அதாவது தந்தை இருக்கும்போது தான் பார்த்து பார்த்து வளர்த்து தான் பார்த்து பார்த்து செஞ்சது. அதாவது முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் நார்த் இந்தியாவில் செட் ஆகுமோ, நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மனைவிக்கு துரோகம் செய்துட்டு இந்த 2-3 மனைவிகள் திருமணம் செய்து சரத்குமார் அரசியலில் ஜெயிக்கவே முடியவில்லை. மக்கள் இதை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். அதாவது மனைவிக்கு துரோகம் செய்தவர்களும் தந்தைக்கு துரோகம் செய்தவர்களும் சமுதாயத்தில் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. ஒரு 2-3 திருமணங்கள் செய்து மாற்றி மாற்றி அந்த சரிகாவுடைய அன்றைய பிரச்சாரம் அன்றைய கண்ணீர். இன்னைக்கு நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டீங்க. சரத்குமார் எத்தனை கட்சி மாறினாலும் இன்னைக்கு விஜயகாந்துக்கு அப்புறம் அவர் இல்லாத வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஃபுல் பவரும் அவர்கிட்ட இருந்துச்சு. நடிகர் சங்கத்தில் கூட பேர் சொல்கிற அளவுக்கு வந்தார். இருந்தாலும் அவருடைய ஆட்டிடியூட்னால ஜெயிக்க முடியல. அதே மாதிரி தந்தை கண்ணீர் விட்டு தந்தை கடைசி நேரத்தில் கவலை விட்டு இப்போ தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சினா அதோட தொண்டர்களுடைய பெரிய இமேஜ். நீங்கள் வேணா இன்னைக்கு மாடர்ன் காலத்தில் நிர்வாகிகளை வேணா உங்கள் பக்கம் சேர்க்கலாம். ஆனால் தொண்டர்கள் எனக்கு நல்லா பல்ஸ் பார்த்து நிறைய தொண்டர்கள் தெரியும். அத்தனை பேரும் ராமதாஸ் அவர்களை உயிராய் நேசிக்கக்கூடிய அந்த ராமதாஸுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சியாக வளமான கட்சியாக வர வேண்டிய சமுதாயத்தில் அப்பாவும் பையனும் அல்ல, பையன் வைக்கிற முரண்டு அவர் சொல்கிற உதாரணங்கள் எல்லாம் உண்மைதான். கலைஞர் இருக்கும் வரையிலும் கலைஞர் தான். அதுக்கப்புறம் தான் அவ்வளோ காலம் அதாவது ஓடுமீன் ஓடுவர உருமீன் வருவரை காத்திருந்த இந்த சிஎம் பதவிக்காக அவ்வளோ காலம் காத்திருந்தார் முதல்வர் அவர்கள். அதுபோன்று அவர் என்ன எவ்வளோ காலம் இருந்தார், தான் 1 வருஷ காலம் அப்படின்னு சொல்லிவிட்டார். இது 1 மாத காலமாக ஓடிட்டு இருக்குது, நம்ம என்ன பேசுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆகவே அன்புமணி அவர்கள் தன்னுடைய ஈகோவை விட்டு கொடுத்து ராமதாஸ் அவர்களிடம் பணிந்து சென்று இந்த காட்டாளி கட்சியை 2ஆக பிரிக்காமல் அவருடைய மனசு என்ன பாடுபடும், தன் பையனே தனக்கு எதிராக பிரிந்தது மாதிரி அழகழகான உதாரணங்கள் சொல்லுகின்றார். அதாவது ஸ்ரீராம பிராமணை பார்த்தீங்கன்னா வனவாசம் செல்லுன்னு சொன்னோன்னே பட்டம் சூட்ட போறேன்னு சொன்னா இன்னும் அன்றளந்த மலர் போல் சென்றார் அன்று ராமன். இன்று நவீன காலத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் தந்தைக்கு 5 வயசு மணலில் வந்துருச்சு, 3 வயசு மணலில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இமேஜ் தான், அந்த டாக்டர் ஐயாவோட இமேஜ் தான் பாமக மக்கள்கிட்ட ஈடுபடும். அந்த இமேஜை உடைச்சிட்டு அவரோட இமேஜை உடைச்சிட்டு அது மேலே நீங்கள் அவர் மறைந்ததுக்கு அப்புறமோ அல்லது நீண்ட நெடிய ஒரு அரசியல் செய்வதற்கு அது உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்கிற கொள்ளி